பேட்டரியினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு டெர்மினலையும் நம்ம ப்ராப்பராக டைட் பண்ணியிருக்கணும். ஒரு உபகரணம் நீங்கள் புதுசாக உங்கள் வாகனத்தில் மாட்டும் போது லைட் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுன்னா இந்த ஃபியூஸ் வந்து கட் ஆயிருங்க. ஃபியூஸ் கட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணும், இந்த சைலன்சர் பக்கத்துலையோ இல்லை வந்து இந்த ஃபியூல் லைன் பக்கத்துலையோ நம்ம வந்து மாற்ற ஃபிக்ஸ் பண்ணுறதை வந்து நம்ம வந்து தவிர்த்துறோம். மோட்டார் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு கார் மேனுஃபேக்சரர், அதுவும் ரொம்ப பிரபலமான கார் மேனுஃபேக்சரர், ஒரு கம்மியான விலையில் ஒரு காரை தயாரித்தாங்க, அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த கார் வந்த ஒரே வாரத்தில் 2-3 இடத்துல ஃபயர் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அந்த காருடைய பிராண்டையே பாதிச்சிருச்சு. இதனால் அந்த கார் கம்பெனி அந்த கார்ஸ் எல்லாம் வந்து திருப்பி எடுத்து செக் பண்ணதில் பேட்டரியில் தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அந்த பேட்டரியை வந்து சரி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் வரல. இது கம்மியான விலையில் இருக்கிற காருங்கிறது இல்லைங்க. கம்மியான விலையில் 1 லட்ச ரூபா இருந்தாலும் சரி, அது 1 கோடி ரூபாய் இருந்தாலும் சரி, காரில் தீப்பிடிச்சு எரியுறதுங்கிறது எல்லா கார்லையும் நடந்திருக்கு. அதை நாமளும் நிறைய சினாரியோவில் பார்த்துருக்கோம். ஏன் அப்படி காரில் தீப்பிடிக்குது, எதனால், எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கார் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் அஸ்வின் வந்து இதை பற்றி இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கார் தீ பிடிக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா அந்த கார் ஃபயர் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா வித்தின் செகண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை வந்து என்னென்ன காரணத்தினால வரப்போகுதுன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 4 விஷயத்தினால இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மொதல் விஷயம் வந்து வயரிங் ஷார்ட் சர்க்யூட், 2வது பேட்டரி, 3வது வண்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூல் லீக்னால வரக்கூடியது, 4வது விஷயம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரெண்டு அதே மாதிரி எனிமையாக இருக்க நம்மளுடைய எலி. இது ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம். பேட்டரினால எப்படி ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா, பேட்டரியினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு டெர்மினலையும் நம்ம ப்ராப்பராக டைட் பண்ணியிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பேட்டரியினுடைய மைனஸை வந்து பாடியில் நம்ம டைட் பண்ணும்போது அதுவும் வந்து டைட்டாக இருக்கணும். இது 2 விஷயமும் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வண்டியில் வந்து ஒரு ஷார்ட் சர்க்யூட்டை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அடுத்த விஷயம் என்னன்னா பேட்டரியினுடைய ஓவர் சார்ஜிங். பேட்டரியினுடைய ஓவர் சார்ஜிங் பற்றி ஆல்ரெடி நம்ம ₹1 பேட்டரி மெயின்டெனன்ஸ்ன்ற ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நம்ம மேலே ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வயர் ஷார்ட் சர்க்யூட் எதனால் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாகனத்தை அழகுபடுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லைட் மாட்டிக்கிறோம், இல்லை வந்து ஒரு ஹாரனை மாட்டுறோம், ஒரு மியூசிக் சிஸ்டம் மாட்டுறோம். இந்த மாதிரி பல உபகரணங்களை நம்ம வண்டியில் வந்து நம்ம மாட்டுறோம். அந்த உபகரணங்களுக்கான வயரிங்கை வந்து நம்ம சரிவர செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு சொந்த செலவில் நம்மளுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டதுக்கு சமம். இப்போ இந்த மாதிரி உபகரணங்களில் மாட்டும் போது எந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும், எந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக செய்யணுன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த வயரிங் பண்ணுறப்ப நம்மளுக்கு எங்கே தப்பு நடக்கும் அப்படின்னா, ஒரு உபகரணம் நீங்கள் புதுசாக உங்கள் வாகனத்தில் மாட்டும் போது அப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த வயரை எடுத்து வண்டியில் ஏற்கனவே இருக்க வயரில் வந்து ஜாயின் போட்டு ஒரு டேப் அடிச்சிருவீங்க. இதுதான் நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸு. அப்படி டேப் அடிக்கும் போது என்ன ஆகும்னா, வண்டி நீங்கள் வாட்டர் வாஷ் கொடுப்பீங்க. வாட்டர் வாஷ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, டீசல் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. டீசல் ஸ்ப்ரே பண்ணுறப்ப அந்த டேப் வந்து உரிச்சுக்கிட்டு வந்துருங்க. அதில் இருக்க பசத்தன்மை போய் உரிச்சுக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல ஒரு ஷார்ட் சர்க்யூட் வரும். அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த மாதிரி இடத்துல ஒரு வயர் ஜாயிண்ட்டை நீங்கள் போடும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சேஃபாக எப்படி வயர் ஜாயிண்ட் போட முடியும் அப்படின்னா 2 விஷயம் பண்ணலாம். இந்த மாதிரி வயரை ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி வயர் கப்ளரை நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த மாதிரி வயர் கப்ளர் யூஸ் பண்ணி வயர் ஜாயிண்ட்டை நீங்கள் வந்து கன்சீல் பண்ணலாம். அதே மாதிரி இது இன்னும் வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக என்னமோ இந்த மாதிரி வயர் கனெக்டர்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி வயர் கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணி இதுலேயும் நம்ம வந்து ஒரு வயர் ஜாயிண்ட்டை போட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம வாகனத்தில் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேயே வந்து சேஃப்டிக்காக ஒரு வயரிங் ஷார்ட் சர்க்யூட் தடுக்கிறதுக்கு கம்பெனியில் வரக்கூடிய உபகரணங்கள் ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி வந்து ஒரு ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அந்த வாகனத்தில் ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, இப்போ இந்த ஹெட்லைட் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுன்னா இந்த ஃபியூஸ் வந்து கட் ஆயிருங்க. ஃபியூஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், இதே மாதிரி ஃபியூஸை இன்னொன்று வாங்கி நம்ம வாகனத்தில் பொறுத்துறது தான் சேஃபு. இதை விட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து ஃபியூஸ் கேரியருக்கு நாங்கள் வந்து கம்பி தான் கட்டுறோம், இல்லை எனக்கு வந்து அந்த டைமில் ஃபியூஸ் கேரியர் கிடைக்கல, ஃபியூஸ் கிடைக்காததுனால நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கம்பியை கட்டி நான் வந்து என் ஃபியூஸை போடுறேன் அப்படின்ற போது ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் அந்த ஃபியூஸ் போயிருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு ஷார்ட் சர்க்யூட் வர டைமில் இந்த மாதிரி கம்பி கட்டி போடும்போது அந்த சர்க்யூட் வந்து பிரேக் ஆகாமல் அந்த ஷார்ட் சர்க்யூட்டை வந்து இன்டியூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதாவது அராய் நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் இருக்கக்கூடிய ஃபியூல் லைனும் சரி, எக்ஸாஸ்ட் அதாவது சைலன்சர் ரெண்டுத்துக்கும் பக்கத்தில் எந்த விதமான வயரிங்குமே வந்து கம்பெனிலே வந்து பண்ண முடியாது. அதுதான் வந்து அராயினுடைய நார்ம்ஸு. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா உபகரணத்தை நம்ம வண்டியில் மாட்டும் போது இந்த சைலன்சர் பக்கத்துலேயோ இல்லை வந்து இந்த ஃபியூல் லைன் பக்கத்துலேயோ நம்ம வந்து மாற்ற ஃபிக்ஸ் பண்ணுறதை வந்து நம்ம வந்து தவிர்த்துடணுங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த சைலன்சர் பக்கத்தில் நம்ம ஒரு வயரிங் பண்ணும்போது
அந்த வயர் வந்து இந்த ஹீட்டுக்கு மெல்ட் ஆகி ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து ஃபியூல் லைனும் இருக்குங்க. ஸோ அப்போ இமீடியட்டாக அது ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சைலன்சர் பக்கத்துலேயோ ஃபியூல் லைன் பக்கத்துலையோ எந்த விதமான வயரிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தயவு செஞ்சு செய்யாதீங்க. அதே மாதிரி நம்ம வாகனத்தில் வந்து என்றைக்கு நம்ம ஒரு சேஃப்டி கேட்ஜெட்டை வைக்காமல் விட்டுறோம். அது என்ன அப்படின்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். இப்போ சப்போஸ் நம்ம வண்டியில் வந்து ஒரு ஃபியூல் லீக்கேஜ் ஆகுது, இன்ஜின் பக்கத்தில் வந்து ஒரு டீசலோ பெட்ரோலோ லீக் ஆகி ஒரு ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த சுச்சுவேஷனில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ நம்மளுக்கு ஹேண்டியாக இருக்க போகிற ஒரே ஒரு உபகரணம் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வாகனத்தில் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வாங்கி வைங்க. அடுத்த விஷயம் என்னென்னா நம்மளுடைய எலி தாங்க. நம்ம எல்லாரும் பல வைத்தியங்கள் நம்ம பண்ணியிருப்போம். வண்டியில் வந்து ஒரு புகையிலை கட்டுறது, அதே மாதிரி வந்து ஒரு எலியினுடைய பேடு வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். நம்ம அவ்வளோ வந்து காம்ப்ளிகேட்டடாக திங்க் பண்ண தேவையில்லைங்க. ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், வண்டிக்குள்ளே எலி வந்துட்டு போகிறத நம்மளால் தவிர்க்க முடியாது. ஆனால் அதை வந்து ஒரு வயரை வயரை வந்து கடிக்காமல் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அது எப்படி பண்ண முடியும்னா, இன்றைக்கி வந்து ரேட் ரிப்பலன்ட் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் நிறையா கிடைக்குதுங்க. அந்த ஸ்ப்ரே வாங்கி நீங்கள் வயரிங்கில் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு எலி உள்ளே வந்தாலும் வயரை வந்து கடிக்காதுங்க. உங்கள் வண்டி வந்து சேஃபாக இருக்கும். ஸோ முக்கியமாக ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டை நம்ம தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செக் பண்ண வேண்டியது நம்மளோட பேட்டரி. அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா பார்ட்ஸை போட்டு அந்த ஒயர்ஸை வந்து ரொம்ப கச்சாமுச்சான்னு வண்டியில் வைக்காமல் அப்படியே பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஒயர்ஸை வந்து ரொம்ப நீட்டாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். மூணாவது ஃபியூல் லீக்கேஜை வந்து ரொம்ப கவனிக்கணும். அதுக்கு பக்கத்தில் எந்த ஒயரிங்கும் போகக்கூடாது. நாலாவது ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் நம்ம காரில் கண்டிப்பாக இருக்கணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போவே கூட நீங்கள் போயிட்டு எல்லா கார்லேயும் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு ஃபயர் நடக்கிறப்ப அதுதான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேஃப்டி விஷயங்களான எல்லா விஷயங்களையும் இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட்ஸில் 1, 2, 3ன்னு எல்லாத்துலேயும் கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் எல்லா வீடியோவும் போய் பாருங்கள். ஸோ இது மூலிமா ஒரு சேஃபான ட்ராவலை நம்ம வந்து போக முடியும். சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள், சேஃப் மோட்டரிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.